சவுதியில் நம்மளால இருந்தாலா அங்கே 30 நோன்பு வச்சுவிட்டாரா, சரி பெருநாளைக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டார். 30 நோன்பு முடிச்சு விட்டார். ஒரு நாள் முன்னால், நம்ம ஒரு நாள் பின்னால் தான் நோன்பு வச்சோம், சவுதி ஒரு நாள் முன்னால் நோன்பு வச்சுட்டாங்க. 30 நோன்பு வச்சுவிட்டு பெருநாளைக்காக அங்கே வர்றாரு. வந்து பார்த்தா ஊரில் 30ஆம் நாள் நோன்பு வைக்கிறாங்க. இவங்களுக்கு அப்போ தான் 30, இப்போ பெருநாள் வந்தார் 30. இப்போ இவர் என்ன செய்கிறது? இதில் நம்மவங்க சில பேர் தவறாக ஃபத்வா கொடுத்துட்றாங்க. என்ன 30 வச்சுட்டார்ல, ஒரு மாதங்கிறது ஒன்று 29 அல்லது 30, சில அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று 29 நாளாக இருக்கும் அல்லது 30 நாளாக இருக்கும். இவர் 30 வச்சு விட்டாரு. இங்கே நோன்பு வச்சா இவருக்கு 31 சலாசம் சொன்னதுக்கு மாற்றமாயிரும். சில பேர் விளக்கம் கொடுக்குறத அவங்க சொல்கிற மாதிரியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் இவர் நோன்பு வைக்கக்கூடாது. சரி பெருநாளும் கொண்டாடக்கூடாது. அடுத்த நாள் தானே அந்த மக்கள் பெருநாள் கொண்டாடுவாங்க. அப்போ பெருநாள் கொண்டாடிக்கிட்டோம். அந்த அன்னைக்கு பெருநாள் கொண்டாட வேணாம். ஏன் உள்ளூர் மக்களுக்கு பெருநாள் இல்லை, அதனால பெருநாள் கொண்டாட வேணாம், நோன்பும் வைக்க வேணாம். ஏன் இவருக்கு 31 போயிரும்ல என்று நம்மளே சில பேர் ஃபத்வா கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது, தவறாகும். அவருக்கு 31 இருக்கட்டுங்க. ஊர் மக்கள் நோன்பு வைக்கிறாங்களா, நோன்பு வைக்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸௌம் யௌம தஸூமூன். நீங்கள் எல்லாம் நோன்பு வச்சா அந்த நாள் உங்களுக்கும் நோன்புக்குரிய நாள். வந்தவருக்கு ஊர் மக்கள் நோன்பு வச்சா அவருக்கும் நோன்புடைய நாள் தான். அந்த அதீத அடிப்படையில் 31 போகுத மார்க்கம் 30 நாள் சலாம் சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கத்தில் ஒரு மாதம் 29 அல்லது 30 அப்படிங்கிறது இடத்தை கவனித்து, ஊரை கவனித்து, நாட்டை கவனித்து, தனி நபரை கவனித்து அல்ல. ஒவ்வொரு மனுஷருக்கும் 29 நாளாக இருக்கும் மாதம், 30 நாளாக இருக்கும் மாதம் அப்படின்னு தனி மனிதருக்காக சொன்னாங்க. இடத்துக்கு சொன்னாங்க, ஒரு ஊருக்கு சொன்னாங்க, நாட்டுக்கு சொன்னாங்க, ஒரு பகுதிக்கு சொன்னாங்க. ஒரு ஊரா மாதம் 2ல் ஒன்றா தான் இருக்கும். இல்லை அந்த ஊரில் மாதம் 31 அப்படின்னா கிடையாது. 30 அல்லது 29 தான் அரபி மாதம். இல்லை அந்த நாட்டில் 31வது நாளாமே வராது. 29 அல்லது 30 தான். இது தனிநபருக்கு 31 வரலாம். ஏன் அவருக்கு சொல்லப்பட்டதில்லை. அவருக்கு என்ன சட்டம் தெரியுமா? நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க அந்த மாதிரி நடங்க, அதுதான் சட்டம் அவருக்கு. இல்லை 31 அந்த கணக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நாங்களே சொல்லணும். அதை ஒரு ஊருக்கு போனால் அந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிவிட்டோம்ல, அப்படி தான் நீங்கள் நடக்கணும். அப்படித்தான் அவர் செய்ய வேண்டும். அதனால் 31 வருதுன்னு பார்க்க வேணாம். அதுக்கு ஒரு மாற்று சட்டம் ஒன்று சொல்லவா? ஒரு ஆள் இங்கே அசரை தொழுதுட்டாரு. நம்ம நாட்டில் ஃப்ளைட்டில் ஏறினாரு. ஒரு நாட்டில் போய் இறங்குறாரு. இறங்குனதுக்கு பிறகு தான் அங்கே அசருடைய நேரமே வருது. அசர் நேரத்தில் போகல. அசர் நேரத்தில் போனால் அசர் தொழுது தேவையில்லை, எங்கே தொழுது தானே போனார். இவர் போனதுக்கு பிறகு அப்போ இவர் போய் இறங்கும் போது லொஹருடைய நேரமாக தான் இருக்குது. அப்போ தான் அசரும் வருது. இப்போ என்ன சட்டம்? நான் ஊரில் அசர் தொழுது தான் வந்துட்டேன் அப்படி சொல்லாமல் இருக்கிறதா? நான் வந்ததுக்கு பிறகு தான் இங்கே அசருடைய நேரம் இங்கே வந்துச்சு, அதனால அசரை தொழுவணும் முடிவு எடுக்கிறதா? அசரை தொழுதான் ஆகணும். ஏன் இவர் போனது பிறகு தான் அசர நேரம் வருகிறது. ஹதீஸின் அடிப்படையில் இவர் அங்கே தொழுவணும். இப்போ நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு எத்தனை அசரு? ஒன்று தானே. இப்போ இவருக்கு 2 அசராக போச்சா? ஒரு ஊரில் ஒரு அசரு தான், ஒரு நாட்டில் ஒரு அசரு தான். அப்படி தான் பார்க்கணும். இது தனிநபர், அவருக்கு 2 அசர் கிடைக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 அவசரம் அவருக்கு தான் அது. ஆனால் ஒரு ஊர் நாடுன்னு சொன்னால் ஒரு அசர், ஒரு நாளைக்கு ஒரு அசர் தான். அந்த மாதிரி தான் இதுவும்.